திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்தது. சென்னை, அது மட்டும் திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி என்று அத்தனை இடங்களிலும் மழை வெள்ள பாதிப்பு. இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில தான் கொரோனாவும் வந்தது, மழை வெள்ளமும் வந்தது. எவ்வளவு அழகாக அவர் முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த நிர்வாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதே வாய்ப்போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில இருந்து பாருங்க, நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தயவுசெய்து சென்னையை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, அத்தனை சாலைகளும் படுகுழியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்களாக சுத்தமாக சீர்கேடு கெட்டு தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே. உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த 10 ஆண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள். கொரோனா காலம் வந்த போதும் சரி, மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியிலே இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்? ஏன் அது உங்களால முடியல? எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள்? தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை இன்னைக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பலவேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. மழை நீர் வடிகாலில் 90% சென்னையில் இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க. தயவு செஞ்சு சென்னைக்கு பாருங்க, இன்னும் 10% கூட ஒர்க் முடியல. இதுதான் உண்மை நிலைமை. இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது. இன்றைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள். அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் சொல்றாரு. அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன், தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்னா நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிர்கெடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னே வாக்குறுதிகள், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார். முதல்வர் அவர்களே, இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து விலகிருச்சா? பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே, செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா?
எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே, செய்தார்களா? எந்ததையுமே செய்யாமல் பெண்களுக்கு 1000 கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் போகும். ஆனா 1 லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல 88,000 உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதுல இருந்து 12,000 மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய் விற்கிறது. ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா?